சற்றுமுன் வெளியான தகவல். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பீகாரில் இருந்து பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பிஎம் கிசான் 19வது தவணை நிதியை வெளியிட்டார். நேரடி பயனாளி பரிமாற்றம் திட்டம் மூலம் 19ஆம் தவணையான 22,000 கோடி மதிப்புள்ள தொகை விவசாயிகளின் பேங்க் அக்கவுண்டுகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும். நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 6,000 வரை நிதியுதவி வழங்குகிறது. இந்த திட்டம் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 3 சம தவணைகளில் ரூபாய் 2,000 வீதம் மொத்தமாக 6,000 ரூபாய் வழங்கி வருகிறது. விவசாயிகளுக்கான இந்த நிதி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர் மற்றும் டிசம்பர், மார்ச் காலகட்டங்களில் 3 சம தவணைகளில் வழங்கப்படுகிறது. அப்போதைய நிதியமைச்சர் அறிவிக்கப்பட்டு பின் பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. தற்போது இந்த திட்டம் உலகின் மிகப்பெரிய நேரடி பலன் பரிமாற்ற திட்டமாக மாறியுள்ளது. சமீபத்தில் பிரதமர் மோடியால் விடுவிக்கப்பட்டிருக்கும் 19வது தவணை நிதியை பெற விவசாயிகள் தங்களுக்கான இகேஒய்சி நடைமுறையை பூர்த்தி செய்ய வேண்டும். பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறிப்பிட்டிருக்கும் தகவல்களின்படி பிஎம் கிசான் திட்டத்தில் தங்களை பதிவு செய்துள்ள விவசாயிகள் இகேஒய்சி பிராசனை முடிப்பது கட்டாயமாகும். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் இணையதளத்தில் கிடைக்கிறது. அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களுக்கு விவசாயிகள் செல்லலாம். திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான pmkisan.government.in செல்லவும். இந்த இணையதளத்திற்கு சென்ற பின் பக்கத்தின் வலது பக்கத்தில் உள்ள நோன் யுவர் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். உங்கள் பதிவு எண்ணை, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ளிட்டு கேப்சா கோடை நிரப்பி கெட் டேட்டா என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். அதன் பின்னர் பயனாளியின் நிலை திரையில் தோன்றும். பயனாளிகள் பட்டியலில் பெயரை சரிபார்ப்பது எப்படி? பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.pmkisan.government.in செல்லவும். பெனிஃபிஷரி லிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். மாநிலம், மாவட்டம், துணை மாவட்டம், தகுதி மற்றும் கிராமம் போன்ற விவரங்களை டாப்டவுன் மெனு மூலம் தேர்ந்தெடுக்கவும். பிறகு கெட் ரிப்போர்ட்டை கிளிக் செய்யவும். இதன் பிறகு திரையில் பயனாளிகளின் பெனிஃபிஷரி பட்டியல் காட்டப்படும். உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் 155-261 மற்றும் 011-243-00-606 ஆகிய உதவி எண்களில் அழைத்து பேசலாம். பிஎம் கிசான் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான படிகள். pmkisan.government.in இணையதளத்திற்கு செல்லவும். நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பின் ஆதார் எண்ணை உள்ளிட்டு கேப்சாவை நிரப்பவும். தேவையான விவரங்களை உள்ளிட்டு எஸ் என்பதை கிளிக் செய்யவும். இறுதியாக பிஎம் கிசான் விண்ணப்ப படிவம் 2024இல் கேட்கப்பட்டிருக்கும் தகவல்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும். எதிர்கால தேவைக்காக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பிஎம் கிசான் திட்டத்தில் சேருவதற்கான தகுதி. பிஎம் கிசான் 19வது தவணைக்கு தகுதி பெற ஒருவர் கீழே குறிப்பிடப்பட்ட
நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும். சிறு அல்லது குறு விவசாயியாக இருக்க வேண்டும். மாதத்திற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்றவராக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்றைய தினம் சவரனுக்கு ரூபாய் 160 வரை அதிரடியாக விலை உயர்ந்தது. இதனால் நகை வாங்குவோர் கடும் அப்செட் அடைந்தனர். இந்நிலையில் இன்றைய தங்கம் விலை குறித்தான முழுமையான விவரங்களை தற்போது இங்கே பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக நகை விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளனர். இனி இன்றைய நாளுக்கான தங்கம் வெள்ளி விலை நிலவரம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம். சென்னையில் இன்று 1 கிலோ ஆபரண தங்கம் ரூபாய் 8,050 விலைக்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல 8 கிராம் ஆபரண தங்கம் 64,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய தினம் தங்கம் விலை உயர்ந்த நிலையில் இன்று குறைந்துள்ளது. இதனால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சியில் உள்ளனர். இன்று சென்னையில் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை ரூபாய் 8,781க்கு விற்பனையாக துவங்கியுள்ளது. அதேபோல 8 கிராம் தங்கம் இன்று 70,248 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. ஆபரண தங்கத்தை போலவே 24 கேரட் தங்கத்தின் விலையும் இன்று குறைந்துள்ளது. இன்று சென்னையில் 1 கிராம் வெள்ளி விலை ரூபாய் 106க்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல் 1 கிலோ வெள்ளி 1,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைய தினத்தை ஒப்பிடும்போது வெள்ளி விலை இன்று சற்று குறைந்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.